ஜெபம் பண்ண கடவோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். மகா பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்களினால் நாங்கள் எல்லாரும் நிரப்பப்பட தேவரு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய திவ்ய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்ள போகிற எங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி ஜீவகாலமெல்லாம் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 471 பாமாலை 295 பாடுவோம். அருள் மாறி எங்குமாக பெய்ய. கீதம் 471 பாமாலை 295 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலம் நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரம செய்யப்படுவதாக, அல்ல பின்னதாக விரோதமாய் குற்றாங்க மன்னிக்கிறது போல கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் இருந்திருக்கிற சர்வ தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமே அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமவும் மையப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கொப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவா என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார்.
ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்குரிய சுருகு ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பாவிகளுடைய அடங்காத சித்தத்தையும் ஆசாபாசங்களையும் அடக்கி ஆளுகிறவரே, பலவித மாறுதலுள்ள உலகத்தில் நாங்கள் இருக்கையில் எங்கள் இருதய மெய் சந்தோஷங்கள் உள்ள மேலுலகத்தை பற்றி கொண்டு உறுதியாய் நிலைத்திருக்கும்படி தேவருக்கு கற்பித்தவைகளை நாங்கள் நேசிக்கவும், நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை விரும்பியும் எங்கள் ஜீவகால பரியந்தமும் உமக்கு சாட்சிகளாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம் முதல். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். சுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்து அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்து அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும்
கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லிடைக்குறிச்சி சேசு கிறிஸ்து ஆலயத்திலே இருந்து உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆராதனை வேளை பங்கெடுப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். எல்லாரும் சேர்ந்து வந்து கர்த்தரை ஆராதிப்பது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரம் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரம் தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே சாது அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே சாதை அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற மகத்துவமான ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரம் மிகுந்த ஜெபத்தோடு அதிக பிரயாசத்தோடு இந்த ஊழியங்களை உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஊழியத்தை பங்கெடுத்து கொண்டு வர ஒவ்வொருவருக்காக விசேஷமாக நீங்கள் மறவாமல் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. அநேக மக்கள் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆலயங்கள் இல்லாத கிராமங்களில் இருக்கின்ற மக்கள், அது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற வயோதிப கருமையான பெற்றோர்கள், வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள், அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருப்பது என்று நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் செய்கிற உதவி இப்படிப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் சந்தேகம் கிடையாது. ஆகவே கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவார்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக மனம் வந்து தாங்க முன்வர உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற சென்னை வேளாச்சேரி சார்ந்த அன்புக்குரிய தகப்பனார் திரு கிளாட்ஸ்டன் ஜெபமணி, ஓய்வு பெற்ற சீஃப் இன்ஜினியர், அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி சாந்தகுமாரி கிளாட்ஸ்டன் அவர்களுக்காக ஆண்டு துதிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கின்றவர்கள், நம்ம ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றவர்கள், நம்முடைய ஊழியங்களை ஆதரிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தில் கர்த்தர் தாமே இந்த அன்புக்குரிய பெற்றோர்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக ஆண்டு துதிக்கிறேன். இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரர் திரு ராஜேஷ் ஜெபராஜ், திருமதி அபிஷா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் அடுத்த மகன் அமெரிக்க தேசத்தில் வசித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரர் தினேஷ் சாமுவேல் அவர்களுக்காக, திருமதி கேரன் எலிசபெத் அவர்களுக்காக ஆண்டு துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான தம்பதிகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய ஐயாவுக்கு கொடுத்த பேர குழந்தைகளுக்காக ஆண்டு துதிக்கிறேன். கிறிஸ்டியன் கிளாட்ஸ்டன், ஜாஷ்வா கிளாட்ஸ்டன், ஜோயல் கிளாட்ஸ்டன், ஹோப் ஜெயா கிளாட்ஸ்டன், இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டு துதிக்கிறேன், ஆண்டு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே உன் பிள்ளைகளின் பந்திய சுற்றிலும் ஒளிமர கண்ணுகளைப் போல் இருப்பார்கள் சொன்ன வார்த்தையின்படியும் அருமையான கற்பத்தின்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறபடியே, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நித்திய வெளிச்சமாயிருந்து சதா காலங்களையும் அவளோடு கூட இருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நிறைவாய் கட்டளையிட்டு வழிநடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டு துதிக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கவும், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தி உம்முடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் எங்களோடு கூட நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலும் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் உள்ளார்ந்த அன்புடன் கிறிஸ்துவை பின்பற்றுதல். உள்ளார்ந்த அன்போடு கூட ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு தியான பொருள் தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பகுதி இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார், என்னை பின்பற்றி வா. என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவர் அதற்கு முன்பாக பேதுருவோடு கூட என்ன சொன்னார் என்பதை குறித்து இது 15 முதல் 17 வரை உள்ள வசனங்கள்ல மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கின்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்திலும் 16ஆம் வசனத்திலும் 17ஆம் வசனத்திலும் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் கேட்கின்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று இங்கு வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வா என்று அழைப்பதற்கு முன்பாக மீண்டும் மீண்டும் என்னை நேசிக்கிறாயா 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 என்று கேட்டால் அதில் ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் சும்மாலாம் போய் பின்பற்ற முடியாது. ஆண்டவர் மீது ஒரு அளவு கடந்த அன்பு வைத்திருந்தால் மாத்திரம்தான் அவரை நாம் முழு மனதோடு கூட என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் பின்பற்ற முடியும். அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து முதலாவதாக இந்த பேதுருவை சந்திக்கும் பொழுது நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் இரவு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படாத ஒரு சூழ்நிலையில அவன் வெறுமையான இந்த வலைகளை அலசி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுக்கு வந்து கேட்கின்றார், உன் படகை தா என்று சொல்லுகின்றார். படகில் ஏறி அவர் பிரசங்கம் பண்ணுகின்றார். பிறகு அவனை பார்த்து சொல்லுகின்றார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை போடு என்று சொல்லுகிறார். அவன் போடுகின்றான். இங்கு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு மீனை அவன் பார்த்திருப்பானா தெரியல. ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக 2 படகுகளும் அமிழத்தக்கதாக அப்ப ஏராளமான மீனை பிடித்திருக்கிறான். இதை பார்த்தவன அவனால அந்த அற்புதத்தை கண்டவனால் தாங்க முடியும். அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அவனுக்கு. ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, இனி நீங்கள் மீனை பிடிக்கிறவர்களாக அல்ல, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொன்ன உடனே நீங்கள் வேதத்தில் வசனம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்தில், அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பின்னால முதல்ல
இந்த பேதுருவை அழைச்ச உடனே போறதுக்கு காரணம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை பார்த்தார். பேதுருவை உடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவனுடைய 3.5 கால ஆண்டவரோடு கூட அந்த வாழ்ந்த நாட்களிலே ஏராளமான அற்புதங்களை அவன் மற்றவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தான், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அனுபவித்தான். இது தொடர்ந்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க. 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து பேதுருடைய மாமியின் வீட்டுக்கு வருகின்றார். அவருடைய மாமி அதிகமான ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றாள். ஆண்டவருடைய கரத்தை பிடித்து தொட்டு சுகம் கொடுக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம். மாமி மரண வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த பேதுரு மூலமாக ஒரு மீனின் வாயிலிருந்து வெள்ளிக்காசை எடுத்து இங்கு வரிப்பணத்தை செலுத்துகிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். இப்படி ஏராளமான அற்புதத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் 12 சீசர் இருந்த பொழுதும் கூட இந்த பேதுரு தான் கடல்ல நடந்தான் என்பதாக பார்க்கிறோம். இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் எல்லாம் பார்த்தவன் ஒரு நாள் கேட்கின்றான். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், ஆண்டவரே, உம்மை நம்பி எல்லாவற்றையும் விட்டு விட்டு, என்னுடைய குடும்பத்தை விட்டு, எங்களுடைய படவுகளை விட்டு, வலைகளை விட்டு, தொழிலை விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறதாக வேதத்தில் பாருங்க. அப்போ ஆண்டவர் பின்னால போனா உலக பிரகாரமான ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் என்றுதான் அவனுடைய ஆரம்ப காலத்துடைய கான்செப்ட் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு செல்லும் முன்பாக எருசலேமுக்கு கடைசியாக பிரயாணப்பட்டு செல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் தம்முடைய சீசர்களை பார்த்து, நாம் எருசலேமுக்கு போகிறோம். அங்கு மனுஷகுமாரனை என்ன செய்வாங்க, பிரஜாவுடைய கரங்களை ஒப்பு கொடுப்பாங்க, அவங்க சிலுவையில் அடித்து கொலை செய்வார்கள் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு நேரிடக்கூடாது என்று அவன் சொன்னதாக வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப அவனுடைய பொறுத்த வரையில இந்த பாடு மரணங்கள் அதெல்லாம் இந்த பேதுரு விரும்பினதில்லை. அவன் நினைச்சான், எல்லாம் நமக்கு இதே போல நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கணும். ஆண்டவருக்கு பிரதானமான சீடன் இந்த பேதுரு. அவன் தான் முதல்ல சீடனாக என்ன செய்தான்னா இருக்கிறான் பார்த்துக்கிடுங்க. ஆகவே இந்த பாடு மரணங்களை குறித்து அவன் ரொம்ப அதை தெரிந்து கொள்ள அவன் விரும்பவும் இல்லை, அது வர வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்த அவன் ஆரம்ப காலத்துல ஆண்டவரை பின்பற்றி அப்படிப்பட்ட ஒரு நினைவுல தான் பின்பற்றி போனான். ஆனா அவருடைய நினைவுகள், அவருடைய நினைவுகளுக்கும் அங்கு கடைசியாக ஆண்டவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த பாடு மரங்களை பார்த்த உடனே அவனால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியவில்லை. வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கு ஒரு குளறுபடிகள் வருகிறதாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சில தடுமாற்றங்கள் வருகிறதாக பார்க்கிறோம். அதனால தான் இவன் கடைசியில பார்க்கும்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மறுதலிக்கிறதாக பார்க்கின்றோம். சபிக்கின்றான், சத்தியம் பண்ண தொடங்கினான் என்பதாக பார்க்கின்றோம். 21ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷத்துல மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிவிட்டு மீன் பிடிக்க சென்று விடுகிறதாக வேதத்தில் பார்க்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய இயேசுவை ஆரம்ப காலத்துல பின்பற்றின காரணம், நோக்கம் வித்தியாசமான ஒரு நோக்கம். ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்கு அழைக்கவில்லை. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருவார், அதை செய்திருவார், இதை செய்வார் என்பதற்காக ஆண்டவர் பின்னால நீ வரண்டாம், நீ என் பின்னால வர வேண்டும் என்று சொன்னார். என்ன இருக்கணும் என்று சொன்னார், என் மீது அன்பு இருக்கணும். ஆண்டவர் கேட்கிறார். அதனால தான் அவன்கிட்ட மீண்டும் மீண்டும் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். இந்த என் மீது அன்பா இருக்கிறார் என்று கேட்கிற இந்த அன்புக்கு இந்த கிரேக்க பதத்தில் அகப்பே என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அகப்பே என்று சொன்னால் அது ஒரு தெய்வீக அன்பு. பார்த்து கேளுங்க, தெய்வீக அன்புனா அது ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ் என்று சொல்லுவாங்க. அது தியாகமான ஒரு அன்பு. ஒரு தாய் தன் பிள்ளை மீது வைத்திருக்கிற அன்பை விட ஒரு மேன்மையான ஒரு அன்பு ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு. அந்த அன்பை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் மாத்திரம்தான், இந்த அன்பினால் மாத்திரம்தான் நீங்க இந்த அன்போடு கூட தான் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு வேதத்துல சொல்லுகிறத பார்க்க. அதனால தான்
ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பேதுருவுடைய வாழ்க்கையில அவன் அற்புதங்களை கண்டு பின்னால போனவன். ஆண்டவருடைய வாழ்க்கையில எத்தனையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக காரியங்களை ஆண்டவர் செய்த எண்ணி அவன் முதல்ல அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு, அவர் கூட நம்ம வேலை பார்க்க போறோம். ஏன்டா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடைய எல்லாத்தையும் சொன்னோன்னு அவன் நினைச்சுக்கிட்டான் உலக பிரகாரமாக ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் அமைப்பாருக்கு கூட தான் இவங்களுடைய எண்ணம் இருந்துச்சு பார்த்துக்கிட்ட. ஆனால் ஆண்டவர் இந்த ராஜ்யத்திற்காக அல்ல, அழியாத ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்படும்படியாக அந்த ராஜ்யத்தை எல்லாரும் கொண்டு சேர்க்க விட என்ற எண்ணத்தோடு தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார், இவர்களெல்லாம் அழைத்தார். இப்போ கேட்கிறாரு, உயிரோடு கூட எழுந்த பிறகு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த நேசம், இந்த அன்பு என்பது ஒரு தியாகமான ஒரு அன்பு. இந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது, இந்த அன்பினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது மாத்திரம்தான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ உத்தரங்கள் வந்தாலும் கூட இயேசுவை விட்டு விட்டு ஓடிட மாட்டோம். என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் என்று பக்தன் பாடுறது போல அவர் பின்னாலும் செல்வதற்கு இந்த ஒரு அன்பு வேண்டும். சமீபத்தில் ஒரு புலவர் ஒருவர் சொல்லுவதை நான் கேட்டேன். கோயம்புத்தூரில் ஒரு அருமையான ஒரு தாயார் காலையில் 6 மணிக்கே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. கையில் ஒரு ஒரு மூட்டையை கட்டி வச்சுருக்கிறாங்க. அவருடைய துணிகளெல்லாம் வச்சு ஒரு மூட்டை மாதிரி வச்சுருக்கிறாங்க. அவங்க 6 மணிக்கே வந்தவங்க அங்கங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க, யாரையும் தேடுறாங்க, கிடைக்கல. அப்புறம் உட்காந்துருக்கிறாங்க, திருப்பி தேடுறாங்க, கிடைக்கல. 8 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. இந்த அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த ஏர்போர்ட்டில் உள்ள அந்த செக்யூரிட்டி வந்து கேட்குறாங்க, அம்மா நீங்கள் ரொம்ப நேரமாக அந்த அம்மா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, காலையிலேயே வந்துட்டீங்களே, நீங்கள் அங்கேயுமா போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எங்கே போகிறீங்க, எந்த ஃப்ளைட்டை பிடிக்க போகிறீங்க, யாரை தேடி கொண்டு இருக்கிறது கேட்ட பொழுது அம்மா சொன்னாங்க, ஐயா நானும் என் மகனும் தான் வந்தோம். என் மகன் சிங்கப்பூரில் இருக்கிறான். அவன் என்ன சொன்னான்னா, இங்கே இருக்கிற எல்லா லேண்ட்ஸ் எல்லாம் விற்று நம்ம காசு ஆக்கிட்டு நம்ம 2 பேரும் சிங்கப்பூருக்கு போயிடுவோம். இங்கே எதுக்கு நமக்கு காசு, இங்கே நமக்கு தான் யாருமே கிடையாது, ஏன்னா அப்பா கிடையாது, கூட பிறந்த யாரும் கிடையாது, அம்மா மாத்திரம் இருக்கிறாங்க, சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இவனுக்கு என்ன ஆசை, எல்லாத்தையும் விற்றுட்டு நம்ம காசை கொண்டு போனால் நல்லா இருக்குன்னு இவனுடைய எண்ணம் பார்த்துட்டு, இந்த அம்மா இருந்துங்க என்ன செய்ய போகிறாங்க என்று சொல்லிவிட்டு எல்லாத்தையும் விற்ற உடனே இந்த அம்மா எல்லாத்தையும் விற்றுட்டு பிள்ளை கையில் கொடுத்தாங்க. பிள்ளை கூட நம்ம சிங்கப்பூரில் இருக்க போகிறோங்க ஒரு சந்தோஷத்தில், இவ்வளோ நாள் தனியாக இருந்துட்டோம், பிள்ளை கூட இருக்கலாம்னு சொல்லுவார் ஆசையில் எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு தேவையானது மாத்திரை எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு மகன் கூட வந்துட்டாங்க. அப்போ உங்கள் மகனை எங்கே அப்படின்னு கேட்டபொழுது அவன் ஏதோ டிக்கெட் வாங்க போகிறேன்னு சொன்னாயா, இன்னும் வரலை. எப்போ சொன்னாங்க, எப்போ வந்தீங்க, காலைல 6 மணிக்கு வந்துட்டோம், வந்து கொஞ்ச நேரத்தில் போனவன் இன்னும் வர காணல, பிள்ளை எங்கேயாவது போயிருப்பான், இல்லை டிக்கெட்டு கிடச்சிருக்காது, அலைஞ்சிக்கிட்டு இருப்பான், நான் அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மகனுடைய பேர் எல்லாத்தையும் கேட்டாங்க, எல்லா விலாசத்தையும் கேட்டாங்க. இந்த செக்யூரிட்டி எல்லாத்தையும் அந்த பேரை எல்லாம் பார்க்கும் பொழுது காலைல 8:30 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டு சிங்கப்பூருக்கு இருந்துச்சு. அந்த ஃப்ளைட்டில் அவன் எந்திரிச்சிட்டான்னா போயிட்டான், அம்மாவை அப்படியே விட்டுட்டு போயிட்டான். இதை பார்த்த உடனே அந்த செக்யூரிட்டிக்கு பயங்கரமான ஒரு கோவம் வந்துச்சு. எம்மா நீங்கள் யாரு கூட வந்தீங்க, உங்கள் பிள்ளை கூட தானே, வேற யாரு கூட வந்தீங்க? இல்லையா, என் மகன் கூட தான் வந்தேன். என் மகன் நல்ல பையன்யா, என் பிள்ளை என்னை சிங்கப்பூரில் கூப்பிட்டுட்டு நான் உன்னை அங்கே கொண்டு வச்சுக்கிறேன்னு சொன்னாயா, அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அம்மா உங்கள் பையன் 8:30 மணிக்கே ஃப்ளைட் ஏறி போயிட்டான், உங்களை அம்போன்னு விட்டுட்டு, அவன்லாம் நல்லா இருப்பானா அப்படின்ட்டு வாயை திற சொல்லும் பொழுது அந்த தாய் என்ன செய்வார்னா, ஐயோ ஒன்றும் சொல்லாதீங்க, அப்படி வாயை பொத்திட்டு அவன் அங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டியா, சந்தோஷமாக இருக்கட்டியா, நான் போகட்ட கூட பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருந்த போதும், நீங்கள் அவன் இருக்கிற இடத்துல அவன் நாசமாக போயிட்டு சொல்லிடாதீங்க வாயை தர்றது என்று அம்மா சொன்னாங்க. அந்த கண்களில் கண்ணீர். ஒரு தாயுடைய அன்பை பாருங்க, உலக பிரகாரமான ஒரு தாய் தன் பிள்ளை மீது வச்சிருக்க அன்பை பாருங்க. இயேசுவின் அன்பு அதை விட மேன்மையானதுங்க.
அதுதான் தியாகமான அன்பு. நாம் பாவிகளா இருந்த பொழுதிலும் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்ம மீது வைச்ச அன்பை வெளிப்படுத்த. நீங்களும் நானும் நல்லவர்கள் அல்ல, யோக்கியமானவர்கள் அல்ல, பரிசுத்தமுள்ளவர்கள் அல்ல, பாவியிலும் பிரதானமான பாவி என்று வேத வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனால் வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு இழிவான பாவிகளுக்காக பரிசுத்தமுள்ள தெய்வம் பரலோகத்தை விட்டு இறங்கி நமக்காக இந்த உலகத்தில் 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து கடைசியில சிலுவையிலே தம்மையே ஜீவபலி ஒப்பு கொடுத்தாங்க. அந்த அன்புக்கு ஈடானது என்ன இருக்கிறது? அந்த அன்பு தாங்க அகப்பேன்னு சொல்லப்படுது. ஆண்டவர் இந்த பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே, நீ பின்னால வான்னு சொன்னவன் நீ வந்துட்டப்பா, ஆனா ஒரு கஷ்டம் ஒரு பாடுன்னு வந்த உடனே என்னை தெரியாதுன்னு மறுதளிச்சிட்டேன், சபிச்சிட்டேன், சத்தியம் பண்ண தொடங்கிட்டேன். என்னை பின்பற்றி வருகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது, உண்மையான அன்போடு கூட வரணும்ப்பா, நீ வருவாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். 3வது முறை கேட்கும் பொழுது அவன் சொல்றான், 17ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அவர் ரொம்ப துக்கப்பட்டு மனம் உடைந்து அவன் கதறுகிறான், ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், நான் இயேசுவின் பின்னால் செல்லுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை எதிர்பார்க்க தெரியுமா? அன்பான உள்ளத்தை. ஆண்டவர் பின்னால செல்லும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி பண்ணி விடுவார், இதை செய்து விடுவார், அதை நமக்கு செய்து விடுவார் என்பதற்காக அல்ல. அதை செய்ய மாட்டார் என்று வேதத்தை சொல்லவில்லை. நீ அதற்காக செல்லாதே, என் மீது அன்பு கூர்ந்து, உனக்காக நான் எந்த தியாக பலியை ஒப்பு கொடுத்தேனே, அந்த அன்பை நீ நினைத்து அன்பு நிமித்தம் என் பின்னால வர நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கின்றதை பாருங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் பின்னால் செல்லும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நம்மில் எத்தனை பேர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பின்னால் செல்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம்? அவ்வாறு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படி என்றால் இந்த அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? அதை குறித்து ஒரு சில காரியங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த அன்பின் வெளிப்பாடு என்பது என்ன என்று பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் பிதாவின் கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நான் எவ்வாறு நிலைத்திருக்கிறேன், அதே போல நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என் கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ அன்பு கூறுகிறது என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ கற்பனை என்று சொன்னால் என்ன? வேத வசனங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள். அப்போ அன்பு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி நடப்பதுதான் அன்பு என்பதாக இங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் அன்பா இருக்கிறேன்னு சொன்னா போதாதுங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்பை நாம் வேத வசனத்தின் படி வாழுகிறோம் என்பது என்ன செய்யணுமா? நம்ம நிரூபித்து காட்ட வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரே. நீங்க 1 கொரிந்தியர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க கிறிஸ்துவ என்ன செய்யுங்க? பின்பற்றுங்கள் என்றா இங்க பவுல் சொல்லுகிறதை பாருங்க.
பவுல் எப்படி ஆண்டவரை பின்பற்றினாராம்? பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள், எத்தனையோ வகையான பாடுகள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. நீங்க 2 கொரிந்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமலும் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அந்த அளவிற்கு இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பாடுகள், போராட்டங்கள், வேதனைகள். ஆனால் அவன் சொல்றான், ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல அவன் சொல்லுகிற 36ஆம் வசனத்துல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்கிறோம். 39ஆம் வசனத்துல, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அன்பின் அப்போஸ்தலன் யோவான், யோவானுடைய சீஷராக இருந்தவர் தான் போலிகார், பிஷப் போலிகார். கிறிஸ்துவுக்கு பிறகு 100-155 அந்த ஆண்டுகளிலே வாழ்ந்தவர். இவர் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு பேராயர். ஆண்டவரை பற்றிய சாட்சி நிமித்தமாக அந்த காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு ஏராளமான உபத்திரவங்கள் வந்துச்சு. ரோம சக்கரவர்த்தி போர் வீரர்களை அனுப்பினார் இவரை பிடித்து கொண்டு வரும்படியாக. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ரோம சக்கரவர்த்தி தான் தெய்வம், கடவுள், அவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற சட்டம் இருந்துச்சு. ஆனால் போலிகார் பிஷப் இவர் இயேசுவை வணங்க வேண்டும், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி வந்தபடினால தான் இவர் சிமிர்னா திருச்சபையிலே பேராயராக அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். எல்லாருக்கும் பயங்கரமான தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆகவே போர் வீரர்களை பேராயர் போலிகார்பை அழைத்து கொண்டு வரும்படியாக அனுப்பினார். ரோம அரசாங்கம் கட்டளையிட்டது. போர் சேவர்கள் பேராயர் கைது செய்து கொண்டு வரும்படியாக ஒரு வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டுக்கு வந்த உடனே பிஷப் போலிகார்ப்பு எங்கேயும் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. அவரை வரவேற்றார். வரவேற்றோம், நீங்கள் இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறீங்க என்னை பிடிப்பதற்காக, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, அவர் சின்ன ஜெபம் பண்ணிட்டு வாருன்னு சொல்லி ஒரு 2 hours அவர் போய் தனியாக உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிவிட்டு அவர்களெல்லாம் பார்த்து, நான் இப்போ வரேன், நம்ம போவோம்னு சொல்லி அந்த ரோம் அரசாங்கத்துக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்டார். கடைசியாக அந்த உயர் அதிகாரி, இந்த ரோம சக்கரவர்த்தி அவரை பார்த்து கேட்டாராம், போலிகார், நீ கடவுளை இயேசுவை வணங்குவதை நீ விட்டுவிடு, அவரை மறுதலித்து விடு. நீ மறுதலித்தால் உனக்கு நீ உயிரோடு கூட திரும்பலாம். இந்த வயசாகி போச்சு உனக்கு, இந்த கடைசியில் பாடுபடண்டாம். ஆகவே இந்த மரண தண்டனையிலும் தப்பிக்க ஒரே ஒரு வழி, இந்த இயேசுவை மறுதலித்து விடு, உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். இந்த பேராயர் போலிகார் சொன்னார், ஐயா, எனக்கு 86 வயது ஆகிறது. இது 86 வயசு வரை நான் ஆண்டவரை சேவித்து கொண்டு வருகிறேன். இதுவரை எனக்கு அவர் ஒரு சின்ன தீங்கு கூட செய்தது கிடையாது ஐயா. அவர் என்னை அவ்வளவாய் நேசித்தார், நானும் அவ்வளவாய் இந்த இயேசுவை நேசிக்கிறேன். இதுவரை எனக்கு ஒரு தீங்கு கூட செய்யாத இந்த தெய்வத்தை நான் எப்படி மறுதலிப்பேன்? நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னார். ரொம்ப கோவம் வந்துச்சு. நீ மறுதலிக்காவிட்டால் உன்னை தீயிட்டு கொளுத்தி விடுவேன்னு சொன்னார். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் செய்யுங்கன்னு சொன்னார். ரொம்ப ஆத்திரம் வந்துடுச்சு. ஒரு கொடி கம்பத்தில் அவரை கட்டி போர்வை பார்த்து சுற்றில அவரை விறகு வச்சு தீ வைத்து எரித்து கொன்று விடுங்க சொன்னார். அவரை ஒரு கம்பத்தில் நட்டி
கையையும் காலையும் கட்டி அவரை கட்டி வைத்து விட்டு சுற்றிலும் அக்கினியினால வேகும்படியாக தீ வைத்து எரித்தார்கள். ஆனால் வரலாறு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், அந்த அக்கினி அவரை சேதப்படுத்த முடியல, சுற்றிலும் அரண் போல் நின்று விட்டதாம். இதை பார்த்துக்கணும், பெரிய ஆச்சரியம். ஆனாலும் கோபம் தாங்க முடியவில்லை. போர் வீரனை பார்த்து சொன்னார், அந்த பேராயரை குத்தி கொலை செய்து விடுன்னு சொன்னார். அதற்கப்புறமாக இந்த போர் வீரன் ஒருவன் சென்று ஈட்டியால் அவரை குத்தி கொலை செய்தான் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. ஏன் சொல்லுகிறேன்னு சொன்ன அன்பானவர்களே, இந்த பிஷப் போலிகார்ப்புக்கு எப்படி இவ்வளோ ஒரு தைரியம் வந்துச்சு, ஏன் இவ்வளோ ஒரு உறுதியாக நின்றாருன்னு சொன்னார், ஆண்டவர் மீது வைத்த அன்பு. அவர் சொன்ன, அவர் என்ன தன்னுடைய வாழ்க்கையில் பிரசங்கம் பண்ணினாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இணைச்சதார நிறைவேற்றி கொடுத்தார். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆதி காலங்களில் தன்னுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தனால தாங்க இன்றைக்கு உலகமெங்கும் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் வேகமாக பரம்பி வளர்ந்து வருகிறது. எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ வகையான தடைகள் வந்துச்சு. கிறிஸ்துவ மார்க்கத்தை இல்லாமல் அழித்து விடும்னு சொல்லி எத்தனையோ பேர் எழுப்பி வந்தாங்க. அவர்கள் அழிந்து போனார்களுங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ மார்க்கம் அழிந்து போகவில்லை. ஆண்டவர் இந்த விசுவாசியுடைய கூட்டத்தை நீ எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவருடைய வேத வசனத்தில் இருக்கிற அந்த வல்லமை. அந்த வசனத்தின்படி வாழுகிறவருடைய வாழ்க்கையில் காணப்படும் அந்த அன்பு, அந்த தெய்வீக அன்பு அநேகரை இயேசுவிடம் நேராக திருப்பி கொண்டு வருகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை பேசினா போதாதுங்க. இன்றைக்கு இந்த பைபிளை வைத்துக்கொண்டு பேசுகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் இந்த வசனத்தின்படி வாழும்படியே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். பிஷப் போலிகார்ப் தான் எதை உபதேசம் பண்ணினாரோ போதித்தாரோ அந்த இயேசுவை அவர் கடைசி நேரத்தினுடைய வாழ்க்கையில மரணத்தண்டனை வந்த பொழுதும் கூட அவர் மறுதளிக்கவில்லை. வசனத்துக்காக உயிரோடு அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன போராட்டம் பிரச்சனை வரும் பொழுது நம்ம இந்த வசனத்தின்படி வாழுகிறதை நாம் விட்டு விடுகிறோம். வசனத்தெல்லாம் பேசுகிறவர்கள், படிக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த வசனத்தின்படி வாழுகிறவர்கள் மிக மிக குறைவானவர்கள். ஆகவே தான் இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் புறஜாதிகளுக்கு அநேக தூசிக்கப்படுகிறதுங்க. அன்பானவர்களே, ஆண்டவரை பின்பற்றி வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில வசனத்தின்படி வாழ்ந்து ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா? நம்முடைய அன்பு வசனத்தின்படி வாழுகிறது மூலமாக வெளிப்படுத்துகிறோமா? யோசித்து பார்க்கணும். இரண்டாவதாக, இந்த அன்பு எப்படி வெளிப்பட வேண்டும்? கிறிஸ்துவை பின்பற்றுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும்? வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 1 யோவானுக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இரண்டாவதாக, வசனத்தின்படி வாழுகிறது மாத்திரமல்ல, அது ஒன்று. இரண்டாவதாக, சகோதரனை நேசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. சகோதரத்தில் அன்பு கூறாதவர்கள் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறார். தன் சொந்த சகோதரத்தை அன்பு கூறாதவர் காணாத தெய்வத்திடம் அன்பாய் இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு கூறுகிறது என்பது என்ன? ஆண்டவரை பின்பற்றுகிறது என்பது என்ன? வசனத்தின்படி வாழுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய சகோதரரிடத்தில், நம்மோடு கூட இருக்கிற சகோதரி இடத்தில் நாம் அன்பு செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. வேதத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதர சிநேகம் நமக்குள் வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி
அன்பு கூறுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்கிட்ட அன்பு கூறாமல் இருந்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துகிறேன், ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொன்னால் அவனை போல ஒரு பெரிய பொய்யன் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல அன்பு தாழ்ச்சியினால பிரிந்திருக்கிறாங்க. சொந்த சகோதரருடைய வாழ்க்கையில கூட எத்தனை குடும்பங்கள்ல பிரிவினைகள், அன்பு செலுத்தாத தன்மைகள். அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் இருந்து கொண்டு கசப்பான ஒரு வாழ்க்கை, சகோதர சகோதரிதான் கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்து ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லும்படி சொன்னார், நான் ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லும்படி சொன்னார், நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லும்படி சொன்னார், அது தேவனுக்கு முன்பாக அது எப்படிப்பட்ட தெரியுமா? அருவருப்பானது என்று வசனம் சொல்லுகிறது. வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மத்திய எழுதும் சுவிசேஷத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. 5ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்போ சகோதரன் மீது கோபம் கொள்ளுகிறவர்கள், சகோதரனை பகைக்கிறவர்கள் எதற்கு அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரி நரகத்திற்கு போவாங்களாம். அதனால் நீ என்ன செய்யணும்னா 23ஆம் வசனம், நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாய் ஆக்கி, அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்போ சகோதர சிநேகம் இல்லாமல் சகோதரனை ஒரு மனிதன் பகைப்பான் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு காணிக்கை கொண்டு வந்தாச்சுன்னா நீ காணிக்கை பெட்டியில போடாத, நீ அங்கேயே வச்சிரு. முதல்ல போய் ஒப்புரவாகி கொண்டு பின்பு வந்து காணிக்கை செல்ல. எவ்வளவு அருமையா ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்க இந்த 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்க 47ஆம் வசனத்துல, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷம் செய்கிறது என்ன? சகோதரருக்கு மாத்திரம் நீங்க வந்து சில பேர் சகோதரர்களை நேசிப்பாங்க, மற்றவர்கள் நேசிக்க மாட்டாங்க. அவர் சொல்றாரு 44ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சத்துருக்களையும் சிநேகிக்கணுமா? சகோதரர்களை மாத்திரம் கிடையாது, சத்துருக்களையே நம்ம நேசிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த சகோதர சிநேகம் எவ்வளவு அதிகமா நமக்கு இருக்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அது காணப்படுகிறதா? யோசித்து பார்ப்போம். இந்த வேத வசனத்தை நம் வாசிக்கிறதாக மாத்திரமல்ல, அதன்படி செய்யணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த வாழ்க்கையில் அந்த சகோதர சிநேகம் இருக்கிறதா? யோசேப்புடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சகோதரெல்லாம் அவனை பகைச்சாங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். எவ்வளவு பகைக்கிறமோ பகைச்சாங்க. அவனை கொன்று போடக்கூடிய அளவிற்கு அவன் மேல அவ்வளவு ஒரு மூர்க்க கோபம் கொண்டிருந்தார்கள். கடைசியில் குழியில போட்டாங்க. அதற்கப்புறமாக இந்த அவனை ஒரு 20 வெள்ளிக்காசு விற்று போட்டு விட்டார்கள். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அவங்க சகோதரெல்லாம் பேசிக்கொள்கிறாங்க. இந்த எகிப்தில் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நம்முடைய சகோதரன் எவ்வளவு கெஞ்சி கேட்டாயா, விட்டுருன்னு கேட்டான். நம்ம அவன் மேலே ரொம்ப கடினமாக நடந்து கொண்டு வச்சு அவங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறாங்க. இந்த சமூகத்தில் நம்ம பார்க்கணும். அப்போ இவன் எவ்வளோ கெஞ்சிருப்பான் அந்த யோசேப்பு. செல்லம் போல வளர்ந்த ஒரு மகன், சகோதரர்களை பார்த்து அவர்களுக்கு பட்சணம் கொடுக்கும்படியே சென்று அவனை பிடிச்சி அடித்து அவனை எவ்வளவு பாடுபடுத்தி இருக்கிறாங்க. எதிரி மாதிரி அவனை நடத்திருக்கிறாங்க. எகிப்துக்கு விட்டு போட்டாங்க. இப்போ அந்த தேசத்தில் அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தினாரு. இவன் வசமா இந்த மற்ற சகோதரர் எல்லாரும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவன் கேட்கவே இல்லைங்க. ஆண்டவனுக்கு கொடுத்து சொப்பனத்தின்படி இவன் காலில் வந்து விழுகிறாங்க. நாங்கள் உங்கள் அடிமைன்னு சொல்லி
கடைசியில் நம்ம பார்க்கும் பொழுது 45ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு தன்னை யார் என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு அவரை பார்த்து சொல்கிறேன், 5ஆம் வசனத்தை பாருங்க, 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். அன்னைக்கு எவ்வளவு உன்னை கெஞ்சினேன், கொஞ்சமாவது ஈவு இருந்துச்சா, இறக்க இருந்துச்சா, கொஞ்சமாவது இறக்க இருந்துச்சா? என்ன செய்யறோம் பாரு, கொல்லுன்னு கொல்லுவாங்க பாரு. ஆனால் இவன் சொல்றாங்க, நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நம்ம குடும்பத்தை கர்த்தர் போஷிப்பதற்காகத்தான், ஜீவ ரட்சணை செய்யும்படியாகத்தான் உங்களுக்கு முன்பாக என்னை கர்த்தங்க அனுமதிச்சிட்டார். என்னை கொண்டு வந்து அந்த மெத்தடு தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வார். யாக்கோபு மரித்த பிறகு இவங்க எல்லாரும் காலில் வந்து சொல்றாங்க, நாங்கள் உமக்கு அடிமைகள், தயவு செய்து ஒன்றும் செய்யாதீங்க. எங்க எகிப்துக்கு வந்த பிறகும் மீண்டும் வந்து சொல்றாங்க, பார்த்துக்கிடுங்க. நீங்க 50ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 18ஆம் வசனம் சொல்கிறது, அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். ஆனா யோசேப்பு என்ன சொல்றான் பாருங்க, பயப்படாதீங்க, நான் தேவனா, நான் உங்களுடைய பிள்ளைகளை நான் என்ன செய்வேன், ஆதரிப்பேன், பட்சமாக பேசினேன். இதாங்க சகோதர அன்பு. ஒருவேளை அநேக குடும்பங்கள்ல மன்னிக்க முடியாம இருக்காங்க, ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறாங்க, பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில நமக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், நாம் விரும்பாத ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். ஆனா கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள் இருக்கும் என்று சொன்னார், உண்மையாகவே நாம ஆண்டவர் பின்னால செல்வோம் என்று சொல்ல, நம்முடைய வாழ்க்கை நம்ம அர்ப்பணித்திருப்போம் என்று சொன்னார், அதெல்லாம் மறந்துருக்கணுங்க. யூதாசை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, சிநேகிதனே என்று சொன்னார். சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றும் கிடையாது அப்படி சொன்னார். அந்த மேலான அன்புக்கு யாரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தான். நமக்காக உயிரை கொடுக்க நண்பர்கள் உயிரை கொடுப்பாங்க. பார்த்தீங்களே, யூதாசை பார்த்து நண்பனே அப்படிதான் சொன்னாரு. நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பு இருக்குதா யோசித்து பார்க்கணும். மன்னிக்க முடியாதவற்றை மன்னிக்க தாங்க செய்யணும். இது ஒரு உண்மைதான், நான் கசப்பான உண்மையா இருக்கலாம், ஆண்டவர் அதை விரும்புகிறாரு, அதை நாம் செய்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே மென்மையான ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். பேதுரு கேட்கிற, ஆண்டவரே, மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை கேட்கிற, ஆண்டவரே, உண்மை எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாருங்க 28ஆம் வசனத்துல, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் கொடுக்கிற ஒரு மாபெரும் பாக்கியம், ரிவார்டு. 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியங்க. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திருப்பீர்கள். நியாயாதிபதிகளாக தேவன் உயர்த்துகிறார். மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் சாதாரணமானவர்களுங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள் சொல்லுகிறாங்க. அப்படிப்பட்டவர்களை தேவன் கொடுக்கின்ற ஒரு உயர்வை பாருங்க. 12 சிங்காசனம் வீற்றிருக்கும்படியாக உங்களை வைக்க. இந்த கேள்வியை பேதுரு கேட்கும் பொழுது அவன் நினைச்சான், ஏதாவது உலக பிரகாரமா தருவார் அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டுமே எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றார், மகிமையான ஒரு வாழ்வில அது மேன்மையான ஒரு பாக்கியத்தை உனக்கு தருவேன், நிலையான வாழ்வை ஆண்டவர் தருவாரா. இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் பின்னால் செல்ல நம்மை அர்ப்பணிப்போமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தே இது ஒரு நல்ல பாடல்கள் நாம் பாடுறோம். நாம் இயேசு பின்னால் செல்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு என் வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவரே,
வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யும். சகோதர சிநேகத்திலே நான் பூரணப்பட்டிருக்கிற கிருபை தாரும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். அதன்படி வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 504, கிறிஸ்தவ கீர்த்தனை 216 பாடுவோம். தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. கீதம் 504, கிறிஸ்தவ கீர்த்தனை 216 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறையா. ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவர் மீது மிகுந்த அன்புடையவர்களாக இருந்து பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரையா. உடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு இந்த ஆராதனை பங்கு பெற்ற உமது அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக உண்மையோடு உத்தமத்தோடு உள்ளார்ந்த அன்போடு கூட பின்பற்றுவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி அங்கு ஜெபிக்கிறோம். இது காணப்படுகிற தடைகள், குறைகள், எல்லா தவறுகளையும் எங்களை விட்டு தயவாக நீ அப்புறப்படுத்தி ஆண்டவரின் வசனத்தின்படி நாங்கள் வாழவும் சகோதர அன்பு எங்களை எழுத்திருக்கத்தக்கதான கிருபைகளை கொடுத்து ஆண்டவர்களுக்கு எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, இந்த ஆண்டு பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீங்கள் தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க, குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஏற்ற காலத்து ஏற்ற வளர்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம். அநேக குடும்பங்களில் ஆண்டவரே குழந்தைகளுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாதபடி நான் பெற்றோர்கள் படுகிற வேதனைகள், பாடுகள், வருத்தனெல்லாம் அறிந்திருக்கிறேங்கப்பா. உமது உண்மையாக இவை பின்பற்றும்படி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. அந்த பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறையா. உயர் கல்விக்காக உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. உடைய பிள்ளைகள் விரும்புகிற உயர் கல்விகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறையா. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. அப்படி வாழ்க்கையில் கர்த்தர் ஆண்டவரே எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறையா. ஆசீர்வதிங்கப்பா.
ஆண்டவரே அயல் நாடுகள் சென்று படிக்கும்படியே பிரயாசப்படுகிற அன்பு பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறையா. அப்படி வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாம் கருத்து நிறைவேற்றி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறையா. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறையா. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி அங்கு செபிக்கிறேன். அநேக குடும்பங்களை பெற்றோர்கள், ஐயோ என் மகளுக்கு என் மகனுக்கு வயதாகி கொண்டே போகிறது, இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறாங்கப்பா. அநேக குடும்பங்களில் பெற்றோர்கள் இல்லையப்பா, அவருடைய பிள்ளைகளை அவருடைய தாத்தா பாட்டி தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஐயா, என்னுடைய பேரனுக்கு என்னுடைய பேத்திக்கு ஆண்டவரே யாருமே இல்லையே, அவளுக்கு ஏற்ற ஒரு காலத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணுமே, இன்னும் நடக்கவில்லை சொல்லி கலக்கத்தோடு கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஒவ்வொருடைய கண்ணீரை கத்து துடைக்கும்படி செபிக்கிறோம் ஐயா. இந்த ஏழை ஜனங்களை கத்து மறவாதிருப்பீராக. ஒரு பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் கத்து துடைக்கும்படி செபிக்கிறையா. திருமணமாகியும் இன்னும் குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு கதறலோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளைகளை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கற்பத்திற்கு உம்மால் கிடைக்கின்ற ஒரு பெரிய சுதந்திரம் நீ தருகிற பலன் ஐயா. ஆண்டவரே, அந்த சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளையுடைய மன பாரங்கள் எல்லாம் அகன்று போகட்டும் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமையிற்கு அருமையான பெற்றோர்களுக்காக செபிக்கிற ஐயா. ஆலயத்துக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, வெளியே எங்கேயும் போக முடியாத ஒரு நிலைமையில வீடுகளில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையப்பா. அன்பு ஆண்டவரை பெற்றோர்களுக்கு நீர் அடைக்கலமாக இருந்து ஆறுதலாக இருந்து பலனாக இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் இருந்தும் சுவாமி உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையப்பா. ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீ தகப்பனாயும் தாயாயும் இருந்து அவருடைய கண்ணீரெல்லாம் நீங்கள் துடைத்து அவருடைய எல்லா தேவைகளுக்கு அதை சந்திப்பீராக. வயோதிப காலத்திற்கு எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா மன போராட்டங்கள் எல்லாவற்றையும் அகற்றி ஐயா உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய மகிழ்ச்சியினாலும் அவள் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர் நல்ல சுகத்தோடு பலத்தோடு தீர்க்க ஆயுசோடு கூட வாழுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஐயா. எல்லாருடைய பலவீன கட்டுகளையும் நீ சிறுவிலத்துக்கு சுமந்திருக்கிறப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். உத்தம இதயத்தோடு குடும்பம் பின்பற்றும்படி தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. இருதய பலவீனங்கள் மாறுவதாக. நுரையீரல் பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தலைகளில் காணப்படுகிற பிரச்சனைகள், தூக்கமின்மை, ஆண்டவர் இன்னும் பல ஆண்டவரை சரித்திரப்பட உபாதைகளில் நான் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். நடக்க முடியாத பிள்ளைகள், கண்களில் ஆண்டவர் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாக வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவோடைய சுகமளிக்கிற வல்லம் இந்த பிள்ளைகளுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கள் வரை கடந்து வரும்படியை ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்களும் எல்லா பலவீன வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒரு பூரண விடுதலை இயேசு கிறிஸ்துவின் வல்லமுடைய நாமத்தை உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து உமது பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் ஒரு ஆசீர்வாதம் ஐயா. நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஆண்டவர் பொத்தல் பையில போட்டது போல இருக்கிறதுன்னு சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, கடன் பிரச்சனைகள் வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகள் எல்லாம் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. உமது பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க ஐயா. அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் கரத்தில் கூடும் என்று வசனம் சொல்லுகிறது. நீர் அவ்வாறு இருந்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்து அவருடைய தொடை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவளை தேற்றி பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய கூப்பிட்டு சத்தத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக குடும்பங்கள் ஆண்டவரே நான் எதிர்பார்த்துற நன்மைகள் வரவில்லைன்னு சொல்லி கலங்குற குடும்பங்கள் உண்டு சுவாமி. எதிர்பார்த்துற நன்மைகளை கற்றுக் கொடுப்பீராக. குடும்பங்கள் ஆண்டு பல வகையான பிரிவினை நிமித்தமாக ஆண்டு மன சமாதானத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அதை பிரிவினை வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமை அகன்று போகும்படி ஜெபிக்கும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறேன் ஐயா. எந்தெந்த பாவத்திற்குள் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கற்று விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பங்களில் பூர்ண சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கசப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் மறைந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்கு பல வகையிலே உதவி செய்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளின் கூட இந்த ஆராதனை வழி தாங்கி முன்வந்த சென்னை வேளாச்சேரி சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்புக்குரிய தகப்பனார் திரு கிளாட்ஸ்டன்
ஜெபமணி அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி சாந்தகுமாரி கிளாட்சன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் இந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நேசிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகளையும் பரத்திருந்து கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இங்கிலாந்து தேசம் வசிக்கின்ற அருமையான பிள்ளைகள் ராஜேஷ் ஜெபராஜ் அவர்களுக்கு, அவருடைய துணைவர் அபிஷா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதே போல் அமெரிக்க தேசம் வசிக்கின்ற அருமையான அடுத்த மகனுக்காக சகோதரர் தினேஷ் ஷாமில் அவர்களுக்காக, திருமதி கேரன் எலிசபெத் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா விதமான பணிகளில் உங்களுடைய கிருபை நிறைவாய் தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான உமது அடியாருக்கு கொடுத்த அருமையான பேர பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகள் கிறிஸ்டியன் கிளாட்ஸ்டனுக்காக, ஜாஷ்வா கிளாட்ஸ்டனுக்காக, ஜோயல் கிளாட்ஸ்டனுக்காக, ஹோப் ஜெய கிளாட்ஸ்டனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் உமது பிள்ளைகள் மீது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒரு முறை கண்டுகளை போல இருப்பார்கள் சொன்னீங்க. அந்த ஆசீர்வாதத்தின்படி ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அருமையான தகப்பனாருக்கும் அம்மாவுக்கும் ஆண்டவரே உமக்கு உதவியா இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வு நீர் அவளுக்கு கொடுத்து வழிநடத்துவீராக. நான் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்வதற்கு அதிகமாய் கிரீச்சல் வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரில் கட்டிடுங்க. ஆசீர்வதியும் ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகி இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள குரக்கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவமன்னிப்பு அளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. உங்களுக்கு உயர்த்துங்கள்.
கர்த்தராய் தேவர் தோத்திரம் செலுத்த கடவோ. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆதலா தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமை நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சுமி மாறதாண்டு போல இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவின் தருமையான குமாரனாகி இயேசு கிறிஸ்து சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருளோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தளினரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பொருளும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தம் நிறமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போடு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து முது சிருஷ்டி பதார்த்தங்களையும் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உள்ளவராகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி
அதை பிட்டு சீசல் கொடுத்து எல்லாரும் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவுகூரும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜனை பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் பண்ணி உண்டாக உங்களுக்காக நேருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதலியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளும்படி தேவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மாவும் எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தம் ஜீவன பலியும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரங்களில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் மது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் தேவரீர் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராக இருந்த பொழுதிலும் எங்கள் பாத்திர தேவரை கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்க பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற தேவருக்கு
அவர் மூலமாய் சகல மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இன்று நாங்கள் காதால கேட்ட வாக்கியங்கள் வந்ததை போகாமல் உமது நாமத்துக்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடைக்கு ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உங்களுடைய கிருபையினால் இந்த வாக்கியங்களை எங்கள் இறுதி பெற்றுள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தினை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 484 பாமாலை 320 பாடுவோம்.
என் முன்னே மேய்ப்பர் போகிறார், நல் மேய்ப்பராக காக்கிறார். கீதம் 484, பாமாலை 320 பாடுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தை நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற காலங்களெல்லாம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாட்களாக, நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாட்களாக அமைய கிருபை தாரும். தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ள ஆசீர்வதி நாமத்தை மையப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.